பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல போராட்டங்களை, பல தடைகளை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதை மறுக்கக்கூடாது, மறுக்கவும் முடியாது. ஆனால் எத்தனை போராட்டங்களை கடந்து வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் நம்மை வந்து சந்தித்தாலும், நாம் ஒரு நிச்சயத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே கவனியுங்கள், வேத வசனம் மிக திட்டமாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு 2 காரியங்களை மிக தெளிவுபடுத்துகிறது. ஒன்று, இயேசு வரப்போகிறார், அவர் நிச்சயமாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அதாவது சாதாரணமாக மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லலை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நியாயத்தீர்ப்பு நாளிலே உலகத்தில் மரித்த நல்லவர்கள், கெட்டவர்கள், நீதிமான்கள், அநீதிமான்கள் எல்லோரும் எழுந்திருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையிலே கர்த்தருக்குள் மரித்தவர்கள் மட்டுமே எழுந்திருப்பார்கள், மற்றவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள் என்று மிக திட்டமாய் போதிக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். கடந்த நாளிலே நான் ஒரு துக்க நிவர்த்தி கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அந்த தகப்பனார் ஒரு அரசியல் கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்பிலே இருந்தார். அவர் சாராய வியாபாரியாக இருந்தார். அவர் மிகப்பெரிய ராஜதந்திரியாக அரசியல் செய்து கொண்டிருந்தார். அவர் ஆலயத்திற்கே வரமாட்டால், ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவர் என்கிற போர்வையில் இருந்தார். உலகத்தில் இருக்கிற சகல ஞானமும் அவருக்குள் இருந்தது. நான் இருக்கிற அந்த பட்டணத்திலே எல்லா மக்களும் அவரை தேடிதான் செல்லுவார்கள். அவர் யாரை கை காண்பிக்கிறாரோ அவரை தான் ஒரு பொறுப்பிலே வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஸ்தானத்தை அவருக்கு அந்த பட்டணத்து மக்கள் கொடுத்திருந்தார்கள். திடீரென்று பாருங்கள், அவர் சரீரத்திலே ஒரு கடினமான வியாதி. அந்த வியாதியின் நிமித்தமாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மிகவும் வயது சென்று ஸ்தூலித்த மனிதனாகிவிட்டார். இப்பொழுது அவருடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் அவரை சென்று பார்க்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். அந்த வியாதி படுக்கையிலே அவர் சுகமாகி அவர் வீட்டுக்கு வந்தவுடனே கிட்டத்தட்ட 84 வயதுக்கு மேற்பட்ட அந்த தகப்பனார் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பார், இனி பிழைக்க மாட்டார் அப்படின்னு உடனே ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார். நல்லா கவனிங்க, எதற்காக அவர் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார் என்று சொன்னால், மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாய். ஆகவே அவர் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, தேவன் அன்புள்ளவர், மாற்று கருத்தே கிடையாது. தேவன் தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறக்கணிக்கவே மாட்டார். ஆனால் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் கண்டிப்பாக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் அவன் பரிசுத்தவானாக வாழ முடியாது, மாறவும் முடியாது. இப்போ பாருங்க, ஒரு 2 மாத காலம் அவர் அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தார். அவர் மரித்து விட்டார். இப்பொழுது அந்த குடும்பத்தில் துக்க நிவர்த்தி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா பரலோகத்தில் இருக்கிறாங்க, எங்கள் அப்பா பரலோகத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன், எங்கள் அப்பா எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கிறாங்க, இந்த பட்டணத்தில் எத்தனையோ மக்களுக்கு வேலை கொடுத்தாங்க, எத்தனையோ பேருக்கு வாழ வச்சாங்க, உதவி செஞ்சாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை தான் சொல்லி கொண்டே இருந்தார்கள். என் தகப்பனார் கடைசி காலத்தில் வியாதி படுக்கையில் விழுந்தார். அதிநிமித்தமாக கர்த்தரை தேடினார். அதிநிமித்தமாக அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அதிநிமித்தமாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார் என்று ஒரு சாட்சி அந்த குடும்பத்தாரோ பிள்ளைகளோ ஒருத்தரும் சொல்லலை. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பா 4 பேருக்கு நல்லது செஞ்சார், எங்கள் அப்பா கடைசி நாட்களில் ஆலயத்துக்கு வந்தார், ஆகவே பரலோகத்தில் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு ஒரு மனிதன் வந்துவிட்டாலே பரலோகத்துக்கு வந்து விடுவானா? யோசித்து பாருங்கள். எந்த டினாமினேஷனாக இருக்கட்டுமே, சிஎஸ்ஐயோ, அசம்பிளிஸ் ஆஃப் காடோ, சிபிஎம்மோ, அல்லது மாரநாதாவோ, கிருபாசனமோ, ஃபுல் காஸ்பலோ, இண்டிபெண்ட் சர்ச்சஸோ,
எந்த ஒரு சபைக்கு போகிற ஜனங்கள், ஒரு சபைக்கு குறைந்தது 500 பேர் வருகிறார்கள் என்று சொன்னால் 500 பேரும் பரலோகத்துக்கு வந்து விடுவார்களா? யோசித்து பாருங்கள். ஐயா, ஒரு ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய பாரம்பரிய சபைன்னு 2 சபையை நம்ம பிரித்து பேசுகிறோம். ஒரு சபைக்கு போகிற 100 விசுவாசிகளும் பரலோகத்துக்கு வந்துடுவாங்களா? உங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? அப்போ ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லோரும் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படி இருக்க ஒரு மனிதன் 80-84 வயது வரைக்கும் உலக பிரகாரமாக அரசியல்வாதியாக, சாராய வியாபாரியாக, துன்மார்க்கனாக வாழ்ந்துவிட்டு வியாதி வந்த பிறகு கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு வருகிறேன் என்று வந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு உடனடியாக ஆண்டவர் எப்படி பரலோகத்தை கொடுப்பார்? நல்லா கவனிக்கணும். ஏசாவை குறித்து வேதம் சொல்லுது, அவன் இள வயதில் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். பிற்பாடு மனம் திரும்பணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவனுக்கு மனம் திரும்புதல் கொடுக்கப்படலைன்னு வேதம் சொல்லுது. நல்லா கவனிக்கணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு மனிதனுக்கு வாழ வேண்டிய காலங்கள், வாலிப வயது, பராக்கிரம வயது, அதாவது நல்ல பலனா இருக்கிற காலம் வரைக்கும் ஆண்டவரை தேடலை, பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கலை, ரட்சிப்பிற்காக ஜெபிக்கலை, மனம் திரும்பின வாழ்க்கை வாழலை, சாட்சியாக வாழலை. ஜீவன் போகிற கடைசி நேரத்தில் வியாதி படுக்கையில் விழுந்துட்டு இனி நான் கர்த்தரை தேடுறேன், நான் பரலோகத்துக்கு வரணும்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்னு என்ன நிச்சயம் இருக்குது? ஆண்டவர் ஒரு வசனத்தில் அழகாக சொல்லிட்டார், எவனிடத்தில் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவனிடத்தில் இரக்கமாக இருப்பேன். அப்போது கடைசி நேரத்தில் நிறைய பேர் வராங்க. வலது பக்கத்து கல்லனை கடைசி நேரத்தில் தான் வந்தான், ஆனால் அவனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் எல்லாரையும் கடைசி நேரத்தில் ஏற்றுக்கொண்டாரா? இதுதான் நான் உங்களுக்கு முன்பு வைக்கிற கேள்வி. கவனிக்கணும். சும்மா கடைசி நேரத்தில் வந்தால் ஏற்றுக்கொள்வார், கடைசி நேரத்தில் வந்தால் ஏற்றுக்கொள்வார்னா நம்ம எல்லாருமே 60-70 வயசு வரைக்கும் நல்லா குடிக்கலாம், வேசித்தனம் பண்ணலாம், இஷ்டம் போல் வாழலாம், எவனையும் அடிக்கலாம், எவனையும் ஏமாற்றலாம், துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு கடைசியில் 65 வயசுக்கு மேலே ஆண்டவரே நல்லா ஓடி ஆடி நிறைய பாவம் செஞ்சு முடிச்சுட்டேன், இனி நான் சாக போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் உங்ககிட்ட வார என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை இரத்தத்தால் கழுவி நீங்கள் ஆண்டவரே உங்கள் பரிசுத்த பிள்ளையாக மாற்றுங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவாரா? ஒருவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து ஆலயத்துக்கே வரல, யோசித்து பாருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தன்னிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல என்று வேதத்தில் சொல்லப்பட்டாரும் எல்லாரையும் புறம்பே தள்ளாமல் இருந்தார்னு சொல்ல முடியாது. அவரால் புறம்பே தள்ளப்பட்டவர்களும் உண்டு. அப்போ கவனிங்க, வேதம் மிக திட்டமாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் நான் பார்க்குறேன், கர்த்தரை குறித்த பயமே இல்லாமல் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிற பலரை பார்க்கிறேன். அதாவது 1000ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுவார்? மனம் திரும்புவார். பார்த்துருக்கீங்களா? ஒரு தேவனை அறியாத புறஜாதி, ஒரு பயங்கரமான மதவெறி கும்பலில் இருக்கிற ஏதோ ஒருத்தர் மனம் திரும்புவான். உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம்? எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க, அவங்க மனம் திரும்புவாங்க. கேட்டால் சவுல் பவுலாய் மாறினார். இன்னைக்கு அவ்வளோ கிறிஸ்தவர்களும் அறிவில்லாதவங்களாக தான் இருக்கிறாங்க. சவுல் பவுலாய் மாறினார்னா சும்மா மாறலை. சவுல் தேவன் மேலே வைராக்கியமாக இருந்தார், தேவ பக்தியுள்ளவராய் இருந்தார், கமாலியேலின் பாதத்தில் அமர்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டவராய் இருந்தார். இயேசுவை அறியாமல் இருந்தார். இயேசு அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தேவ பக்தியாய் இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. சவுல் தேவ பக்தியாய் இருந்த மனிதன், துன்மார்க்கனாய் வாழ்ந்த மனிதன் அல்ல. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பினாங்கிறதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா துன்மார்க்கனுக்கும் மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுப்பார்னு நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதுனா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் மட்டுமே உயிர் தெழுந்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் எழுந்திருப்பீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்காத பட்சத்தில் கைவிடப்படுவீர்கள். ஆகவே இயேசு வரப்போகிறது நிச்சயம், அவருக்குள் மரித்தவர்கள் மட்டுமே உயிர் தெழுந்திருப்பது நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் சத்தியத்தை உமது பிள்ளைகளுக்கு போதிக்க நீங்கள் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறீரே. இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள்
ஜெபம் பண்ணால் போதும், வேதத்தை வாசித்தா போதும், ஆலயத்துக்கு வந்தால் போதும், பரலோகத்துக்கு போயிடலான்னு நம்புகிறாங்கப்பா. ஆண்டவரே, சத்தியத்தை கை கொண்டு நடந்தாதான் பரலோகத்துக்கு வர முடியுங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வீராக. மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுத்தால்தான் பரலோகத்துக்கு வர முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யுங்கப்பா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால்தான் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை உமது ஜனங்கள் விளங்கி கொள்ளும்படி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நானும் ஆலயத்துக்கு போகிறேன், நானும் பைபிள் வாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருதயத்தில் ஆண்டவரே பொல்லாத சிந்தைகளோடும் பாவ அழுக்குகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நானும் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போக முடியாது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. பரலோகத்தின் தேவனே, உடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்து கொள்கிற ஞான இருதயத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.